சிவபெருமான அபிஷேக பிரியர். சிவபெருமானுக்குரிய அபிஷேக சாமங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உத்தியோக உயர்வு கிடைக்கும், தொழிலில் மேன்மை கிடைக்கும். பால், தயிர், சந்தனம், குங்குமம், திருமஞ்சன பொடி, எலுமிச்சம்பழம், இளநீர்னு வேண்டிய பொருள்கள் வாங்கி கொடுக்கலாம். பிரதோஷ, சிவராத்திரி சமயங்களில் நீங்கள் தவறாமல் இந்த மாதிரி அபிஷேக பொருள்கள் வாங்கி கொடுங்க. சிவபெருமானுக்கு 3 வேளையும் தீபம் போட்டால் நமக்கு நல்ல காரியங்கள் தானே நடக்கும். குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. அதனால் தவறாமல் நீங்கள் 3 வேளையும் விளக்கு போட்டு வணங்க முயற்சி செய்யுங்க. கோயிலில் முடியாட்டாலும் வீட்டிலையே சிவபெருமான் படத்துக்கு அருகில் வைக்கலாம். குரு பகவானுக்கு கொண்டக்கடலை பிரியமானது. 1 மடக்கு கொண்டக்கடலையை பேப்பரில் கட்டி அவர் பாதத்தில் வச்சு வந்தீங்கன்னாக்கா குரு அருள் கிடைக்கும். குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழ்வுடைய அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாய் என்கிற பாடலை சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா குரு அருள் கிடைக்கும், தடைகள் விலகும். இது போன்ற விஷயங்களுக்கு தவறாமல் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். வியாழக்கிழமைகளில் சாய்பாபா ராகவேந்திர கோயிலை வணங்கினால் குரு அருள் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஆஞ்சநேயர் சன்னதியை 12 பிரகாரம் சுற்றி வர கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும். தொலைந்த பொருள் கிடைக்கவும் அனுமரையே நாம் சுற்றி வரலாம். 12 பிரகாரம் சுற்றி வெற்றிலை மாலை போட்டு நம்ம பிரார்த்தனையை நிறைவேற்றலாம். மீண்டும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம் வியூவர்ஸ். ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலின் ஜோதிட ஆன்மீக குறிப்பால் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் என்னென்ன செய்யலாம்? வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்கலாம். மகாலட்சுமியுடைய அம்சம் உப்பு வாங்கி நீங்கள் ஜாடியில் கொட்டலாம். 1 பாக்கெட்டு உப்பு வாங்கி சுவாமிக்கு கோயிலுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நோய் நொடி வராது. அதோட பெருமாள் கோயிலில் வெள்ளிக்கிழமை